சென்னையை பொறுத்த வரைக்கும் சேப்பாக் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் உடைய எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படிங்கிறது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட். பல வரலாறு மேட்சஸ்லாம் அங்கே நடந்திருக்குது, பல வரலாற்று சம்பவங்கள் அங்கே நடந்திருக்குது. முக்கியமான கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்களுடைய முக்கியமான இன்னிங்ஸ் அங்கே ஆடி இருக்காங்க, விக்கெட்ஸ் அங்கே எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேடியம் மட்டுமே தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கிரிக்கெட் அடையாளமாக இருக்கிற இந்த நேரத்தில் பீச்சோரமாக நீங்கள் மட்டும் ஒரு அழகான ஸ்டேடியம் வச்சுருக்கீங்களே, எங்கள் ஊர்லலாம் ஒரு ஸ்டேடியம் கட்டி கொடுக்கணும்னு தோணுச்சா அப்படின்னு பல மக்கள் கேட்பாங்க. ஐபிஎல் அப்போலாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாலோ இல்லை வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் மேட்சஸில் முக்கியமான மேட்சஸ் வேர்ல்டு கப்லாம் நடக்கும்போது சென்னையில் நடந்துச்சுன்னா அந்த ஊர்லேருந்து இங்கே வரைக்கும் வரணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் எப்போவுமே. அப்போது எங்கள் ஊரில் ஒரு கிரவுண்ட் இல்லைன்ற விஷயத்தை இப்போ தீர்த்து வச்சிருக்கிறாரு வேலம்மாள் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். முக்கியமாக ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்தவர், அந்த குரூப் ஆஃப் டீமை சேர்ந்தவர். ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறாரு. தோனி அவர்களுடைய அருகிலேயே இருந்தார். பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் உட்காந்து அப்படியே அந்த கிரவுண்டை சுற்றி வரும்போதெல்லாம் வந்து தோனி பக்கத்துலேயே உட்காந்து பேச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீராம் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு இதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு விஷயம்.